வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 92 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், ஆட்ஸ் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது நமக்கு ஆட்ஸ் ப்ளே ஆகும். நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்லோட்லாம் வாங்கினதுக்கப்புறம் ப்ளே ஆகிற ஆட்ஸுக்கு தான் ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யூடியூப் மூலயமா வருது. ஸோ அந்த ஆட்ஸ் எப்படி ப்ளே ஆகுது அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியல. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ யூடியூப்பில் நாம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்குமே ஆட்ஸ் ப்ளே ஆகுது இல்லையா? அந்த ஆட்ஸ் இஷ்டத்துக்குலாம் ப்ளே ஆகாதுங்க. நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஆட்ஸே கொடுக்குறாங்க. ஸோ அந்த விளம்பரங்கள் அப்படிங்கிறது நம்ம சேனல் அப்ரூவல் ஆகிட்டாலே ப்ளே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாம் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் என்ன மாதிரி கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஆட்ஸை தான் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 90% ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் அல்காரிதமை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூடியூப்பில் ஒரு 10% பீப்புள்ஸ் இருந்தாலும், அதாவது எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் 90% மெயினாக இங்கே ஆக்ட் பண்ணுறது அல்காரிதம் தான். ஸோ அந்த யூடியூப் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா எதை நோட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நாம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அண்ட் நம்மளுடைய சேனல் எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் நாம் அப்லோட் பண்ண டைட்டிலாக இருக்கட்டும், வீடியோ டைட்டில், வீடியோ டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் நம்ம சேனல் டைட்டில், சேனலுடைய அபவுட் பேஜ்னு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவங்க ஒரு ப்ராசஸிங் பண்ணி ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபுட் ரிவ்யூவராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஃபுட் ரிலேட்டட் சேனல் ரன் பண்ணுறீங்க, ஃபுட் ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுட் ரிலேட்டட் ஆட்ஸ் தான் அதிகமாக ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இப்படி இன்னும் எக்கச்சக்கமான ஃபுட் ரிலேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஆட்ஸ் தான் உங்களோட வீடியோஸ்க்கு ப்ளே ஆகும். நீங்கள் ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் சேனல் ரன் பண்ணுறீங்க, நிறைய கேஜெட்ஸோட அன்பாக்சிங் வீடியோஸு, மொபைல் ஃபோன்ஸோட அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக மொபைல் பிராண்ட்ஸ்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்ஸ் ப்ளே ஆகும். கேஜெட்ஸ் ரிலேட்டட் ஆட்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி ரிலேட்டட் ஆட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ளே ஆகும். நீங்கள் ஒரு பிளாகராக இருக்கீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ட்ராவலிங்க்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல்ஸோடைய ஆட்ஸ், இப்படி இந்த மாதிரியான ஆட்ஸ்லாம் ப்ளே ஆகும். நீங்கள் ஆன்லைன் ஜாப்ஸை பற்றி சொல்கிறீங்க, அல்லது ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறீங்க, எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, பேங்க் சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, இன்சூரன்ஸ், இந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் உங்கள் சேனல் அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஆட்ஸ் தான் ப்ளே ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே எந்தெந்த விளம்பரம்லாம் அதிக பொருட்செலவில் அவங்க எடுக்கிறாங்களோ, அதாவது அந்த விளம்பரத்தை விடுங்க, அந்த விளம்பரம் ப்ளே ஆகிற அந்த பர்டிகுலர் கம்பெனி எவ்வளோ ஹையில் இருக்கோ, எவ்வளோ ஹைட்ஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது வரும். ஏன்னா ஒரு சின்ன கம்பெனி அவங்க விளம்பரத்தை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கம்மி அமௌண்ட்டை அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய கம்பெனி அவங்க விளம்பரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த பெரிய கம்பெனிலேருந்து வர ஷேர் தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது அப்போ அதிகமாக வரும். ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பேங்க் ஆட்ஸு, இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஆட்ஸ்லாம் வர சேனல்ஸ்க்கு ரெவன்யூ ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் மேக் பண்ணணும். ஸோ யூடியூப்பில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கேற்ற விளம்பரங்கள் உங்களுக்கு ப்ளே ஆகும் அண்ட் அதுக்கேற்ற ரெவன்யூ வரும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா வியூஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக வந்தால் தான் உங்களுக்கு விளம்பரங்கள் வந்தாலும் பிரோஜனம் இருக்கும். இப்போ வியூஸே ஒரு வீடியோக்கு போகல அப்படின்னா உங்களுக்கு விளம்பரங்கள் வந்தும் கம்மியாக தான் ப்ளே ஆகிருக்கும். அப்போ அந்தளவுக்கு ரெவன்யூ வராது. ஸோ ரெண்டு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். ஒன்று, உங்களோட கண்டென்ட் ஓரளவுக்கு காமன் ஆடியன்ஸால் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது, ஓரளவுக்கு நல்ல நல்ல ஆட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய வீடியோஸ் இருக்கணும். ஸோ இது ரெண்டையும் மைண்டில் வச்சு நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா உங்களால் ரெவன்யூ யூடியூப்லேருந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் அப்புறம் எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் மச்சி. Until then, bye from Baba. Bye.